திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீக்குளித்து இறந்த பூரணச்சந்திரனுக்கு நாகர்கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றிய பாஜக எம்எல்ஏ காந்தி கைது செய்யப்பட்டார். சென்னை ஐகோர்ட் மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதனுக்கு ஆதரவு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதிகள் உட்பட மேலும் 36 நீதிபதிகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்தியா எப்போதும் ஆப்கானியர்களுக்கு இரண்டாவது வீடாக இருந்து வருகிறது. இந்திய குடிமக்களை எங்கள் நீண்டகால சகோதரர்களாக பார்க்கிறோம் என தலிபான் அமைச்சர் நூர் ஜலால் கூறினார். டெல்லி ஏர்போர்ட்டில் வரிசையில் நிற்பது தொடர்பான வாக்குவாதத்தில் பயணியை தாக்கிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பைலட் வீரேந்திர சேஜ்வால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். திருநெல்வேலியில் 62 கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பொருளை அருங்காட்சியகத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். முட்டைகளில் நைட்ரோ பியூரான் வேதிப்பொருள் இருப்பதாக தகவல் பரவிய நிலையில் அதனை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் மறுத்தது. முட்டைகள் பாதுகாப்பானவைதான் என உறுதி செய்துள்ளது.